அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அல்லாஹ்வின் அருள் வளம் பரக்கத் பெறுவது எப்படி. முஸ்லிம்களில் சிலர் நவீன கலாச்சாரம் என்ற பெயரில் ஹோட்டல்களில் சாப்பிடும்போது கை விரல்களை சூப்பி சாப்பிடுவதில்லை. காரணம், பிற மதத்தவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்கள் தவறாக நினைப்பார்கள் என்று ஒன்றுக்கும் ஒவ்வாத காரணத்தை சொல்லி இந்த சுன்னத்தை விட்டுவிடுகிறார்கள். கலாச்சாரத்தையும் அழகான ஒழுக்கங்களையும் கற்றுத்தந்த மார்க்கம் இந்த இஸ்லாம். இந்த மார்க்கம் கற்றுத்தந்த இந்த மார்க்கத்தில் அழகான நடைமுறைகளை விடுகிறார்கள். இவர்கள் எப்படி பரக்கத்தை பெறுவார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உணவு உண்டால் அவர் தம் கை விரல்களை உறிஞ்சிக் கொள்ளட்டும். அவற்றில் எதில் வளம் பரக்கத் உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் 4140. நல்லெண்ணம், மறுமையை முன்னிறுத்துதல். இது அறியாமல் நாம் வியாபாரம் உள்பட அனைத்து காரியங்களிலும் நல்லெண்ணத்தையும் மறுமையையும் முன்னிறுத்த வேண்டும். யாருடைய எண்ணம் மறுமையை நோக்கி இருக்கின்றதோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போதுமென்ற நிலையை உருவாக்கி விடுவான். அவருடைய காரியங்களை ஒன்று கூட செய்வான். உலகம் சரணடைந்து அவருக்கு ஓடி வரும். யாருடைய எண்ணம் உலகத்தை நாடி இருக்கின்றதோ அவருடைய கண்ணுக்கு முன் ஏழ்மையை கொண்டு வருவான். அவருடைய காரியங்களை சிதறடித்து விடுவான். உலகத்தில் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அளவு மட்டும் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மதி 2465. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.